செய்தியை பார்க்கிறோம். தேமுதிகவில் விருப்ப மனு விநியோகம் மேலும் 3 நாட்களுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு, என்ன காரணம், விவரம்? காயத்ரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் என்பது கடந்த 6ஆம் தேதி அன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கி வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் அந்த விருப்ப மனு என்பது நிறைவடைவதாக ஏற்கனவே தலைமை கழகம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதாவது இன்னும் 3 நாட்கள் நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது வருகின்ற 15ஆம் தேதி வரை தேமுதிக சார்பில் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வருகின்ற 15ஆம் தேதி மாலை 5 மணி வரை விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அன்று மாலை 5 மணிக்குள் அனைவரும் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என தற்போது தேமுதிக சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை 234 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி 30 தொகுதிகள் என கடந்த 5 தினங்களுக்கு மேலாக விநியோகம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பொது தொகுதிக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 15,000 ரூபாய் கட்டணம் என்பது வாங்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று தனி தொகுதியை பொறுத்தவரை 10,000 நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அதிகப்படியான நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளும் நிலையில். இந்த நிலையில் இன்றைய தினத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மறைந்த தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய பெயரில் ஒரு விருப்ப மனுவை பெற்றிருக்கின்றார். அதே போன்று பிரேமலதா விஜயகாந்தும் ஒரு விஜய் பிரபாகரன் மூவருமே இன்றைய தினம் விருப்ப மனுக்களை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து ஒப்படைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி லிபிகா, கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.